வணக்கம். நான் உங்கள் ஆத்ம நண்பன். நாளும் கோலும் நன்னிலை பிறந்து இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் நீண்ட ஆயுளோடு, பூர்ண ஆயுளோடு வாழ்கிறத பார்த்துருக்கோம். உதாரணம், இப்போ தான் கம்யூனிஸ்ட் தலைவராக இருந்த நல்லுக்கொன்ன ஐயாவை பொறுத்த வரைக்கும் 100 வயது வரைக்கும் வாழ்ந்து மரணிச்சிருக்கிறார். இன்னும் ஒரு சில குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் 5 வயதில் 6 வயதில் மரணிக்கிறாங்க. 15 வயது 20 வயதுக்குள்ள விபத்துலேயோ விபரீதமான முடிவெடுத்து மரணிக்கிறாங்க. இது மாதிரி அற்ப ஆயுளை ஜோதிடத்தில் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். அதற்கான விஷயத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இப்போ எழுதியிருக்கக்கூடிய இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உதாரண ஜாதகமாக தொடர்ச்சியாக நிறைய பார்க்க போகிறோம். இது ஒரு ஆண் குழந்தையுடைய ஜாதகம். அவர் பிறந்த தேதி 16/6/2004 அன்று மாலை நேரம் 6:41 கோயம்புத்தூரில் பிறந்திருக்கிறார். அவர் பிறக்கும் பொழுது சந்திர மகாதசை 4 வருடம் 1 மாதம் 18 நாள். ராசி மற்றும் அம்சத்தை ரெண்டையும் சொல்கிறோம், பக்கத்தில் காமிக்கிறோம். இவர் தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கிறார். மேஷத்தில் ராகுவும், ரிஷபத்தில் சந்திரன், சுக்கிரன், புதன் 3 கிரகங்கள் இருக்குது. சுக்கிரன் வக்ரமாக இருக்கிறார். மிதுனத்தில் சூரியன், சனி 2 கிரகங்கள் இருக்குது. கடகத்தில் செவ்வாய் இருக்குது. சிம்மத்தில் குரு இருக்குது. துலாத்தில் கேது இருக்குது. தனுசில் லக்னம் இருக்குது. அம்ச கிட்டத்தை பார்த்துட்டிங்கன்னா மேஷத்தில் சனி, ரிஷபத்தில் லக்னம், மிதுனத்தில் சந்திரன், சுக்கிரன், கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் ராகு, கன்னியில் குரு, புதன், துலாத்தில் சூரியன், கும்பத்தில் கேது. அவர் பிறக்கும் பொழுது ஜனன மகாதசை ஏற்கனவே சொல்லிட்டோம். 4 வருடம் 1 மாதம் 18 தினங்கள் சந்திர மகாதசை இருக்குது. அது பிறக்கும் பொழுது ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் மாதம் தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கார். ரிஷப ராசியில் பிறந்திருக்கிறார். கிருஷ்ணபட்ச சதுர்த்தசி திதி, அதாவது அமாவாசைக்கு 1 நாள் முன்னதாக பிறந்திருக்கிறார். இவர் இறந்த தேதி விபரீதமான முறையில் விபத்தில் இறந்திருக்கிறார். 13/12/2025 இரவு ஒரு 11 மணிலிருந்து 11:30 மணிக்குள்ளே அவர் பிறந்த ஊரிலிருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி வாகனத்தில் பயணிக்கும் பொழுது விபரீதமான முறையில் விபத்தில் இறந்திருக்கிறார். இந்த விபரீத மரணம், திடீர் மரணத்தை ஜோதிட சாஸ்திரத்தில் கண்டுபிடிக்க முடியுமாங்கிற விஷயத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இதில் சில நுணுக்கமான விஷயங்கள் இருந்தாலும் கூட மேலோட்டமாகவே நம்ம கண் பார்வைக்கு பார்க்கும் பொழுது பல விஷயத்தை ஜோதிட சாஸ்திரத்தில் உணர்ந்து புரிந்து கொள்ள முடியும். முதல்ல ஒரு விஷயம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, பிறக்கும் பொழுது ஒரு மனிதனுடைய ஆயுள் தீர்க்க ஆயுளா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னா, லக்னம் நல்லா இருக்குதா, அதற்கடுத்து லக்னத்தை தொட்டு 8ஆம் இடத்தை பார்க்க வேண்டும். இது ஆயுள் ஸ்தானம்னு பேர், ஆயுள். அப்புறம் 8ஆம் இடத்தை தொட்டு 8ஆம் இடம். அப்போ 8ஆம் இடத்தை தொட்டு 8ஆம் இடம் எண்ணி பார்த்தீங்கன்னா இது 8ஆம் இடம். 1 2 3 4 5 6 7 8. அப்போ 3ஆம் இடம். 8க்கு 8ஆம் இடம், அது 3ஆம் இடம். ஆயுள் ஒரு மனிதனுக்கு எப்படி முடியும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 8க்கு 8ஆம் இடத்தை பார்க்கணும். அதற்கடுத்து லக்னாதிபதி, லக்னத்தை பார்த்தாச்சு. லக்னாதிபதி ராசி அதிபதி, எல்லாத்துக்கு மேலே கடைசியாக ஆயுள்காரகனாக இருக்கக்கூடிய சனி. அப்போ என்னென்ன விஷயத்தை பார்க்கணும்? லக்னம் 1, லக்னத்தை தொட்டு 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். 8ஆம் இடத்தை தொட்டு 8ஆம் இடம்னா 3ஆம் இடமாக வரும். அது 3ஆம் இடம்ங்கிறது ஆயுள் ஸ்தானம். அதற்கடுத்து லக்னாதிபதி பார்க்கணும். அதற்கடுத்து ராசி அதிபதி பார்க்கணும். அதற்கடுத்து ஆயுள்காரகனாக இருக்கக்கூடிய சனியை பார்க்கணும். இந்த 6 விஷயத்தையும் முழுமையாக பார்த்து தீர்க்கமாக முடிவெடுத்து அதற்கு பிறகு தசா புத்திகள் எப்படி இருக்குது, தசை, புத்தி, அந்தரம், சூட்சுமம், பிராணம் இதெல்லாம் எப்படி இருக்குது, இந்த தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதன், பிராணநாதன் இந்த கிரகங்களை பொறுத்த வரைக்கும் கோச்சாரத்தில் எப்படி இருக்காங்க, இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து தான் ஒரு மனிதனுடைய ஆயுளை தீர்மானம் செய்ய முடியும். இது எல்லாத்துக்கும் மேலே சரலக்னம், ஸ்திர லக்னம், உபய லக்னத்தில் பிறந்தால் அதற்கு சில கணிதத்தை சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க முன்னோர்கள். நீங்கள் சரலக்னத்தில் பிறக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தீங்கன்னா 2 7
ஒரு மனிதனுடைய மரணத்தை தெரிந்து கொள்வதற்கு 2ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்து அதிபதியையும் 7ஆம் இடத்து அதிபதியை வைத்து அந்த மனிதனுடைய மரணத்தை கண்டுபிடிக்கலாம். நீ சரலக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா 2, 7 இந்த இரண்டும் சேர்த்து மாரகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு துணை செய்யும். சரலக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா 2ஆம் இடம் 7ஆம் இடம், அதாவது மேஷம், கடகம், துலாம், மகரம் இந்த 4 லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா சரலக்கணத்தில் பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 2, 7ஆம் இடம் 2, 7ஆம் இடத்து அதிபதியை வைத்து அந்த தசாபுத்திகள் நடக்கும் பொழுது மாரகத்தை கண்டுபிடிக்க முடியும். ஸ்திர லக்னம், நீங்கள் ஸ்திர லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா 3, 8. ஸ்திர லக்னங்கிறது ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம். இந்த லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா 3ஆம் இடத்ததிபதியுடைய தசையில் 8ஆம் இடத்ததிபதி புத்தியிலையோ 8ஆம் இடத்ததிபதியோட தசையில் 3ஆம் இடத்ததிபதி புத்தி நடக்கும் பொழுது கோச்சாரத்திலையும் அந்த கிரகங்கள் சரியில்லை அப்படின்னா, உங்களுக்கு அவயோக தசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக பாதிப்பை தரும். அதற்கடுத்து உபய லக்னம். இந்த உபய லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 7, 11 மாரகம். உபய லக்னத்தில் யார் பிறந்திருப்பா? மிதுன லக்னம், கன்னி லக்னம், தனுசு லக்னம், மீன லக்னம். இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 7, 11ஆம் இடம் 7, 11ஆம் இடத்து அதிபதிகளுடைய தசை நடக்கும் பொழுது அவயோக தசையாக இருந்து 7 11 தசாபுத்திகள் நடக்கும் பொழுது அவங்களுக்கு கோச்சாரத்துலேயும் கிரகங்கள் சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக லக்னம், லக்னாதிபதி இந்த சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயம் கெட்டிருக்கும் பொழுது விபரீதமான மரணத்தை கொடுத்துவிடும். அப்போ ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் லக்னம், லக்னாதிபதி, ராசி, ராசி அதிபதி, 8ஆம் இடம், 8ஆம் இடத்திற்கு 8ஆம் இடமாக இருக்கக்கூடிய 3ஆம் இடம், கடைசி ஆயுள் காரகனாக இருக்கக்கூடிய சனி, இது எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்து தான் நம்ம முடிவு செய்ய முடியும். முதல்ல இந்த லக்னம் தனுசு லக்னம். தனுசு லக்னத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் வலுவாக நேரடியாக லக்னத்தை பார்க்குற மாதிரி தெரிந்தாலும் கூட இந்த லக்னாதிபதி குருவை சனி தன்னுடைய 3ஆம் பார்வையினால் பார்க்கிறார். சனிக்கு பார்வை எத்தனைன்னு பார்த்துட்டிங்கன்னா 3, 7, 10. சனி ஒரு கொடூர பாவ கிரகம். அந்த கொடூர பாவ கிரகத்திற்கு இன்னொரு கொடூர பாவியாக இருக்கக்கூடிய செவ்வாயுடைய தொடர்பு இருக்கவே கூடாது 13 டிகிரிக்குள்ளே. பார்த்துட்டிங்கன்னா இந்த சனி ஒரு கொடூர பாவி, முழு பாவி. அந்த முழு பாவியோடு முக்கால் பாவியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் பார்த்துட்டிங்கன்னா இதில் 30ல் 20 போச்சுன்னா மீதி 10, இது 1 11 டிகிரிக்குள்ளேயே சனி செவ்வாயோட இணைவு இருக்குது. அப்போ சனி எரிச்சலோடு இருக்கக்கூடிய சனி தன்னுடைய 3ஆம் பார்வையினால் குருவை பார்த்துட்டார். அப்போது லக்னத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவை பொறுத்தவரை கெட்டுப்போச்சு. லக்னத்தை பார்க்க போகிறோம். லக்னத்தை பார்க்கும்போது சனியும் செவ்வாயும் தன்னுடைய 7ஆம் பார்வைகளை பார்க்குறாங்க. சனி செவ்வாய் இரண்டும் கொடூர பாவிகள். சனி முழு பாவி, செவ்வாய் முக்கால் பாவி. இந்த 2 பேரும் என்ன செய்கிறாங்க? லக்னத்தை பார்க்குறாங்க. சனி நேரடியாக லக்னத்தை பார்க்குறாரு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சனி இருக்கிற டிகிரி 20, 4 டிகிரியிலிருந்து இந்த 4 டிகிரி இருக்கக்கூடிய இடைப்பட்ட தூரம் தான் லக்னம். இந்த கோடு கிடையாது. இந்த 4 டிகிரியிலிருந்து இந்த 4 டிகிரி இருக்கக்கூடிய 30 டிகிரி தான் லக்னம். அந்த இடத்துடைய மத்திய பகுதியை 20 டிகிரிக்குள்ளே சனி பார்க்குறார். அதற்கடுத்து செவ்வாய் இருக்கிறது 8ஆம் இடத்துல இருக்க மாதிரி தெரிந்தாலும் கூட செவ்வாய் இருக்கிறது 1 டிகிரியில் 8ஆம் இடத்தோட தொடக்கப்புள்ளி 4 டிகிரிக்கு கீழே தான் 8ஆம் இடம் தொடங்குது. அப்போ செவ்வாயும் தன்னுடைய 7ஆம் பார்வையினால் இந்த இடத்த பார்ப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சனி செவ்வாய் 2 கொடூர பாவிகளும் லக்னத்தை தொடர்பு கொண்டு விட்டது. அப்போ லக்னம் கெட்டு போச்சு. லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய குருவையும் சனி நேரடியாக 17 டிகிரிக்குள் இருக்கக்கூடிய குருவை 20 டிகிரிக்குள் இருக்கக்கூடிய சனி செவ்வாயோட எரிச்சல் அடைஞ்சு பார்க்கிறார். அப்போ லக்னாதிபதியும் கெட்டு போச்சு, லக்னமும் கெட்டு போச்சு. லக்னத்தை தொட்டு 8ஆம் இடம் ஆயுள். அப்போ லக்னத்தை தொட்டு 8ஆம் இடம் ஆயுள். 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் உச்சமாக இருக்கிறார். சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனோட இணைந்து இருக்குது. இருந்தாலும் கூட பார்த்துட்டிங்கன்னா இதற்கு முன்னாடி 5ஆம் இடத்துல ராகுங்கிற ஒரு இருள் கிரகம் பாவி, 7ஆம் இடத்துல சனின்னு இருள் கிரகம் பாவி,
2 பாவிகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சந்திரன், சுக்கிரன், புதன், சூரியன் எல்லாருமே பாவ கர்த்தார் யோகத்தில் இருக்கிறாங்க. அப்போ 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய ஆயுளை கொடுக்கக்கூடிய சந்திரனும் உச்சமாக இருந்தாலும் கூட பார்த்துட்டிங்கன்னா அவர் 6ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கிற தப்பு. 6-8 சம்பந்தம் நல்லதல்ல. இருந்தாலும் அந்த சந்திரன் தேய்பிரை சந்திரனாக இருக்கிறாரு, அது ஒரு தவறு. அந்த சந்திரன் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு, 2வது தவறு. அந்த சந்திரன் ராகு மற்றும் சனிக்கு இடையில் பாவக்கர்த்தார் யோகத்தில் இருக்கிறாரு, 3வது தவறு. இத்தனை தவறு வாங்கியிருக்குன்னா ஆயுள் ஸ்தானமும் கெட்டு போச்சு. 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். அந்த 8ஆம் இடத்தை எந்த ஒரு பாவகிரகங்களும் தொடர்பு கொள்ளலை. இதனால் 8ஆம் இடத்தை அதிபதி கெட்டுட்டார், அது தவறு. அதற்கடுத்து 3ஆம் இடம் ஆயுளுக்கு ஆயுளை குறிக்கக்கூடிய இடம் 3ஆம் இடம். அப்போ 8ஆம் இடத்தை தொட்டு அதற்கு 8ஆம் இடம்னா 3ஆம் இடம். அப்போ அந்த 3ஆம் இடத்தை குரு பார்க்குற மாதிரி தெரிந்தாலும் கூட கொடூர பாவியாக எரிச்சல் அடையக்கூடிய என்ன காரணம்னா சனிக்கு 2 பேர்த்த பிடிக்காது. முதன்மையாக சூரியனை பிடிக்காது, செவ்வாயை பிடிக்காது. அப்போது 2 கிரகங்களுக்கு மத்தியில் தான் சனி இருக்கிறார். பார்த்துட்டிங்கன்னா சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் மத்தியில் தான் இருக்கிறார் சனி. அப்போ எரிச்சல் அடையக்கூடிய சனித்தானே சனி தன்னுடைய 3ஆம் பார்வையினால் குருவை பார்க்கும் பொழுது அந்த குரு நேரடியாக இந்த இடத்த பார்த்தாலும் கூட அந்த இடத்த சனியுடைய பார்வை வாங்கி தான் குரு பார்க்குறார். அது முழுமையான பார்வையை செலுத்தாது. ஏன்னா அவர் எரிச்சல் அடையக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் கர்ண கொடூர பார்வையினால் 20 டிகிரியிலிருந்து 17 டிகிரிக்குள் இருக்கக்கூடிய 3 டிகிரி வித்தியாசத்தில் குருவை பார்க்குறார். அப்போ குரு சண்டால யோகத்தில் இருக்கக்கூடிய குரு பார்த்தாலும் வேஸ்ட், எந்த பிரயோஜனமும் இல்லை. அதற்கடுத்து ராசி அதிபதி. அந்த ராசி அதிபதி பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி, ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரன் அதிபதியாக இருந்தாலும் வக்கரமாகி பின்னோக்கி போகிறதா கற்பனை பண்ணிக்குங்க. அந்த சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பாதகத்தை தரக்கூடிய புதனோடு சேர்ந்திருக்கிறார் 10 டிகிரிக்குள்ளே. தேய்பிரை சந்திரனோடு சேர்ந்திருக்கிறார், அது தேய்பிரை சந்திரனோடு 2 டிகிரிக்குள்ளே சேர்ந்திருக்கிறார். அப்போ சந்திரனுடைய பலன்களை கவர்ந்தெழுத்து செய்வார் தசா புத்தியின் அடிப்படையில். என்ன காரணம்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த 19 டிகிரியிலிருந்து பின்னோக்கி போகிறதா கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்தின் அதிபதி 8ஆம் இடத்து அதிபதியோடு சேர்ந்திருக்கிறார், பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய புதனோடு சேர்ந்திருக்கிறார். இருந்தாலும் எந்த கிரகம் நெருங்கி பக்கத்தில் இருக்கோ அந்த கிரகத்துடைய பலன்களை தசாபுத்தியில் முதன்மையாக கொடுப்பார். அப்போ சந்திரனோட நெருங்கி இருக்கிறனால சந்திரனுடைய பலன்களை தசாபுத்தியில் கண்டிப்பாக கொடுப்பார். அப்போ என்ன ஆயிடுச்சு, ராசி அதிபதி கெட்டுப்போச்சு. அதற்கடுத்து ஆயுளை தரக்கூடிய சனி சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் இடையில் இருக்கிறார். சூரியன் அரைப்பாவி, செவ்வாய் முக்கால் பாவி. 2 பாவிகளுக்கு மத்தியில் பாவக்கர்த்தார் யோகத்தில் எரிச்சல் அடையக்கூடிய பாதகஸ்தானமாக இருக்கக்கூடிய 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் சனி. அப்போ எல்லாம் கெட்டு போச்சு. எல்லாத்துக்கு மேலே ராகு கேது. ராகு பின்னோக்கி நகரக்கூடிய கிரகம். இப்படி தான் நகருவார். ராகு பின்னோக்கி நகரக்கூடிய கிரகம். அப்போ ராகு கேதுக்கு இடையில் லக்னமும் சிக்கிக்கிச்சு. அப்போ என்னென்ன தவறு வாங்கியிருக்குது? அப்போ லக்னத்திற்கு ராகு கேதுக்கு இடையில் லக்னம் சிக்கி கொடூர பாவியாக இருக்கக்கூடிய சனி செவ்வாயுடைய பார்வை வாங்கி லக்னத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவும் சனியுடைய பார்வை வாங்கி அது 3 டிகிரிக்குள்ளே. ஏன்னா ரொம்ப நெருங்கி பார்க்கும் பொழுது அந்த கிரகம் முழுமையாக தன்னுடைய இயல்புத்தன்மையோடு செயல்பட முடியாது. ஒரு நட்சத்திர தூரங்கிறது 13.20. அந்த ஒரு நட்சத்திர தூரத்தில் ஒரு பாத தூரங்கிறது 3.20. அப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த 17:40 20.10 கழித்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வரும்? 20.10 17.40 10 இது போகாது. அப்போ ஒன்று கடன் வாங்கிட்டா 70-40 போச்சுன்னா 30. அதற்கடுத்து 19.2. அப்போ 2.30 டிகிரிங்கிறது இந்த 20.10 டிகிரி சனியோட டிகிரியிலிருந்து குருவோட டிகிரி 17.40 டிகிரி கழிக்கும் பொழுது 2.30 டிகிரிக்குள்ளேயே சனியோடைய பார்வை குருவுக்கு கிடச்சி குரு சண்டை லோகத்தில் குரு நசுக்கப்பட்டிருக்கிறார். அப்போ குருவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பலத்தை முழுமையை இழந்துட்டார். இந்த குரு ஒரு நட்சத்திர பாத தூரமாக இருக்கக்கூடிய 3.20 டிகிரி தள்ளி இருந்தால் கூட பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்கான்னு சொல்லலாம். அப்போ லக்னமும் கெட்டு போச்சு, லக்னாதிபதியும் கெட்டு போச்சு. ஆயுள் கொடுக்கக்கூடிய 8ஆம் இடம், 8ஆம் இடத்தை எந்த பாவகிரக தொடர்பு கொள்ள அப்படின்னா கூட செவ்வாயுடைய மின்காந்த கதிர் வச்சு வரையாதிபதியாக இருந்து அந்த 8ஆம் இடத்தை தொடர்பு கொண்டு இருக்கிறார், தவறு. அதுக்கடுத்து 8ஆம் இடத்தை அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனை பொறுத்த வரைக்கும் ராகு மற்றும் சனிக்கு இடையில் பாவகர்த்தர் யோகத்தில் இருக்கிறார். அதற்கடுத்து 8 ஒரு மனிதனோட ஆயுள் எப்போ எப்படி முடியும்னு கண்டுபிடிக்க முடியும்.
அப்போ 8க்கு 8ஆம் இடமாக இருக்கக்கூடிய 3ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் சூரியன் அரைப்பாவி, செவ்வாய் முக்கால் பாவி, 2 பேருக்கு மத்தியில் அமர்ந்திருக்கிறார். குருவுடைய பார்வை அங்கே கிடைச்சாலும் கூட குரு சண்டாலத்தில் இருக்கக்கூடிய குருவுடைய பார்வை தன்னுடைய பலத்தை இழந்து பார்க்கறதுனால முழுமையான பலன்களை கொடுக்க முடியாது. அப்போ ஆயுளுக்கு 8ஆம் இடத்திற்கு 8ஆம் இடம் வரக்கூடிய 3ஆம் இடமும் கெட்டு போயிடுச்சு. 3ஆம் இடத்து அதிபதியும் பாவகர்த்தார் யோகத்தில் இருக்கிறார். அதற்கடுத்து லக்னாதிபதியை பார்த்துட்டோம். அதற்கடுத்து ராசி அதிபதியை பொறுத்தவரைக்கும் ராகு மற்றும் சனிக்கு இடையில் பாவகர்த்தார் யோகத்தில் இருக்கிறாங்க. அதற்கடுத்து சனியை பொறுத்த வரைக்கும் சூரியன் மற்றும் செவ்வாய் எரிச்சலுடைய கிரகங்களுக்கு மத்தியில் இருக்கிறனால சனியும் நல்லது செய்ய தலைப்பட்டவர் அல்ல. சரி, எப்போ மரணிப்பாங்க, எப்படி மரணிப்பாங்க, தசாபதி லட்சம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது இவர் பிறக்கும் பொழுது சந்திர தசை, அதற்கடுத்து செவ்வாய் தசை முடிஞ்சு ராகு தசை எப்போ இருந்து நடக்க ஆரம்பிச்சுன்னு பார்த்துட்டிங்கன்னா ராகு தசை தொடக்கம் 5/8/2015 முதல் 4/8/2033 வரை ராகு தசை நடக்கும். அந்த ராகு தசையில் இந்த ராகு இறக்கும் பொழுது கோச்சாரத்தில் எங்கே இருந்தார் இதை முதல்ல பார்க்கணும். அதேமாதிரி பிறப்பு ஜாதத்திலே ராகு எங்கே இருக்கிறார், ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் எப்படி இருக்குங்கிற விஷயத்த பார்க்கணும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா ராகுக்கு வீடு கொடுத்துருக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நீச்சம். அப்போ நீச்சனோட வீட்டில் இருக்கக்கூடிய தசை, அந்த ராகு நீச்சனோட வீட்டிலேருந்து தசையை நடத்துகிறாரு. அந்த பையன் இறக்கும்போது 13/12/2025 கோயம்புத்தூருக்கு அருகாமையில் ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி பயணிக்கும் போது இறக்குறாரு. நைட்டு ஒரு 11:30க்கு இறந்துடுறாரு. விபத்தில் கட்டட வேலை நடந்துகிட்ருக்கு. அந்த கட்டட வேலைக்கு மண் கொட்டியிருக்கிறாங்க. இருள் நேரமாக இருக்கிறனால தெரியாமல் மண்ணுக்குள்ள விட்டு ஒழிட்டு விட்டு நின்றுட்டுருக்கக்கூடிய வாகனத்தில் தலையில் அடிபட்டு இறந்துட்டார். கூட இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் இருக்காங்க, இவர் மட்டும் இறந்துட்டார். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தலைப்பகுதிங்கிறது மேஷ ராசி, அது மட்டும் இல்லை லக்னம். அப்போ மேஷ ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் நீச்சமாக இருக்கிறார். லக்கணத்தை கொடூர பாவையாக இருக்கக்கூடிய சனி செவ்வாய் 2 கிரகங்களும் பார்க்குது. அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் தலையில் அடிபட்டு விபரீதமான முறையில் இறந்துட்டார். இவருக்கு ராகு தசை நடந்துகிட்ருக்குது. ராகு தசையில் என்ன புத்தி நடந்துட்டு இருந்துச்சுன்னு பார்த்துட்டிங்கன்னா புதன் புத்தி. ராகு தசையில் புதன் புத்தியில் சனி அந்தரத்தில் சந்திரன் சூட்சமத்தில் சுக்கிரன் பரான் நடக்கும் பொழுது 13/12/2025 அன்று இரவு 11:30 மணிக்கு இறந்தார். அப்போ ராகு தசை நடக்குது. ராகுவை பொறுத்த வரைக்கும் நீச்சனோட வீட்டிலேருந்து தசை நடத்துகிறார். அந்த செவ்வாய் நீச்சமாக இருந்து 8ஆம் இட தொடக்க பிள்ளையை தொடர்பு கொள்கிறார் தவறு. அதற்கடுத்து ராகு கோச்சாரத்தில் எப்படி இருந்துட்டு இருந்தார்னு பார்த்துட்டிங்கன்னா சனி இருக்கிறது, அந்த கோச்சாரத்தோட வரைபடத்தை உங்களுக்கு போட்டு காமிக்கிறோம். சனி இருக்கிறது 1.15 டிகிரி கோச்சாரத்தில், ராகு இருக்குது 19.1 டிகிரி. ராகு பின்னோக்கி நகரக்கூடிய கிரகம். அப்போது 1, 30, 29, 28, 27, 26, 25, 24, 23, 22, 21, 20, 19 வருவார். அப்போ இடைப்பட்ட தூரம் 13.20 டிகிரிக்குள்ளேயே சனியுடைய தொடர்பு கிடச்சி பிறப்பு ஜாதகத்திற்கு 3ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறார். பிறப்பு ஜாதகத்தில் லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல கோச்சாரத்தில் ராகு இருக்கிறார். அப்போ ராகுவை பொறுத்த வரைக்கும் அவர் கோச்சாரத்தில் சனியோட சேர்ந்து கெட்டு போயிருக்கிறார். அதற்கடுத்து புத்திநாதனாக இருக்கக்கூடிய புதனை பொறுத்த வரைக்கும் சூரியனோட சேர்ந்து அஸ்தங்க தோஷத்தில் இருக்கிறார். புதனை பொறுத்த வரைக்கும் 29.1 டிகிரியில் இருக்கிறாரு. சனி 1 டிகிரியில் இருக்கிறாரு. 3.20 டிகிரிக்குள்ளே ஒரு நட்சத்திரத்தில் ஒரு பாத தூரத்திற்கும் இடையிலேயே புதன் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அஸ்தங்க தோஷத்தினால புதன் பாதிக்கப்படுவார். இந்த புதனை பொறுத்த வரைக்கும் ராகுக்கும் சனிக்கும் இடையில் பாவகர்த்தார் யோகத்தில் சூரியனோட சேர்ந்து அஸ்தங்க தோஷத்தில் 3 டிகிரிக்கும் இடையில் இருந்ததுனால அவர் கடுமையான முறையில் பாதிக்கப்பட்டு புத்தியை நடத்திட்டு இருக்கக்கூடிய புதனை பொறுத்த வரைக்கும் கோச்சாரத்தில் இந்த லக்னத்திற்கு 12ஆம் இடத்துல புதனை பொறுத்த வரைக்கும் அமர்ந்திருக்கிறார். புதனை பொறுத்த வரைக்கும் விரயத்தில் இருக்கிறது தவறு. அப்போ புத்திநாதனும் சரியில்லை. புதனை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்திற்கு 12ஆம் இடத்துல விரயத்தில் இருக்கிறார். அப்போ 7ஆம் இடங்கிறது நண்பர்கள், உறவினர், கூட்டாளி இதெல்லாம் குறிக்கக்கூடிய பகுதி. அந்த இடத்திற்கு 12ஆம் இடங்கிறது 12ஆம் இடம்னாவே விரயம் அல்லது பயணம்னு அர்த்தம். அப்போ நண்பர்களோடு பயணிக்கும் பொழுது விபரீதமான முறையில் இறந்தார். அந்தரம், சனி அந்தரம். அந்த சனியை பொறுத்த வரைக்கும் சூரியன் செவ்வாய் 2 நெருப்பு கிரகத்திற்கு மத்தியில் எரிச்சலடையக்கூடிய 7ஆம் இடத்துல பாதகஸ்தானமாக இருக்கக்கூடிய 7ஆம் இடத்துல சனி அமர்ந்து வீடு கொடுத்த புதனும் அஸ்தாங்க தோஷத்தில் இருந்து
அந்த ஸ்தானத்திற்கு 12ஆம் இடத்துல புதன் மறைந்து லக்னத்திற்கு 6ஆம் இடத்தை தொடர்பு கொண்டு 6ஆம் இடத்து 8ஆம் இடத்து அதிபதியோடு இணைந்து இருக்கக்கூடிய அந்த புதனை பொறுத்த வரைக்கும் சூரியனோட சேர்ந்து அஸ்தங்க தோஷத்தில் இருக்கிறார். அப்போது சனிக்கு வீடு கொடுத்த கிரகமும் சரியில்லை, சனியும் எரிச்சலடையக்கூடிய சூரியன் செவ்வாய்க்கு இடையில் சிக்கிக்கிச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த சனி கோச்சாரத்தில் எங்கே இருக்கிறாருன்னு கேட்டால் இந்த லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த லக்னத்திற்கு 4ஆம் இடங்கிறது வாகனம். அந்த இடத்த செவ்வாய் தன்னுடைய 4ஆம் பார்வையினால் பார்க்குறார். தேய்பிறை சந்திரன் தன்னுடைய 7ஆம் பார்வையினால் பார்க்குறார். 2 பாவ கிரகத்துடைய தொடர்பு அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கு கிடச்சிருக்கு. அப்போ கோச்சாரத்திலே அவர் கெட்டுட்டார். அதற்கடுத்து சந்திரனுடைய சூட்சமம். இந்த சந்திரன் ஜனனகால ஜாதகத்தில் 8ஆம் இடத்து அதிபதியாக இருந்து உச்சம் பெற்று வலுவாக இருந்து 6ஆம் இடத்து அதிபதி ஆட்சி பெற்று 2 பேரும் 6, 8 சம்பந்தம்ங்கிறது, அதுவும் லக்னாதிபதி கெட்டு போய் 6ஆம் இடமோ 8ஆம் இடமோ வலுக்கக்கூடாது. அப்போ 6ஆம் இடத்து அதிபதி சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் ஆட்சியாக இருக்கிறார். 8ஆம் இடத்து சந்திரனை பொறுத்தவரைக்கும் உச்சமாக இருக்கிறார். 2 பேரும் 3.20 டிகிரிக்குள்ளேயே தொடர்பில் இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திர பாத தூரம்னு சொல்லப்படக்கூடிய 3.20 டிகிரிக்குள்ளே தொடர்பில் இருக்கிறது மிகவும் தவறு. இவர் கோச்சாரத்தில் தேய்பிறை சந்திரனாக இருந்து அந்த சந்திரனை சனி நேரடியாக தொடர்பு கொள்கிறார் தன்னுடைய 7ஆம் பார்வையினால். அப்போ அதுவும் தவறு. அதற்கடுத்து சுக்கிரன் பிராணன். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் அந்த இறந்த அன்னைக்கு 12/12/2025 14/12/2025 வரைக்கும் சுக்கிரன் பிராணன். இந்த சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்து அதிபதியோட இணைவில் இருந்து, அதே மாதிரி 7ஆம் இடமாக இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள், கூட்டாளிகளாக இருக்கக்கூடிய புதனோட இணைவில் இருந்து அவர் பிராணம் நடத்தும் பொழுது 12ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதிக்குள்ளே இந்த சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் வாகனத்தை குறிக்கக்கூடிய நபராகவும் இருந்து அவர் 6ஆம் இடத்துல 8ஆம் இடத்து அதிபதியோடு சேர்ந்திருக்கிறதுனால விபரீதமான முறையில் அந்த தேதி அன்னைக்கு விபத்து ஏற்பட்டது. கோச்சாரத்தில் இந்த சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் சூரியனோட சேர்ந்து அஸ்தாங்க தோஷத்தில் 5 டிகிரிக்குள்ளே பீடிக்கப்பட்டிருக்கிறார். அவர் விரயத்தில் இருக்கிறார். அப்போ விரயத்தில் விபரீதமான முறையில் மரணம் இந்த குழந்தைக்கு சம்பவிச்சது. அப்போது பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்த வரைக்கும் தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன், பிராணநாதனை பொறுத்த வரைக்கும் கோச்சாரத்திலையும் கெட்டு போய் அவயோக திசை நடந்து லக்கணம், லக்னாதிபதி, 8ஆம் இடத்து அதிபதி, அதற்கடுத்து 8 கெட்டான வரக்கூடிய 3ஆம் இடம், 3ஆம் இடத்தின் அதிபதி, எல்லாத்துக்கு மேலே காரகிரகமாக இருக்கக்கூடிய ஆயுள் காரகன் சனி, இத்தனையும் கெட்டு போயிருந்தால் மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு மாரகம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அந்த பையனுடைய பெயருடைய ஹீப்ரு பிரமிடுன்னு 8 தான் வந்துருந்துச்சு சனி. அதை பொறுத்த வரைக்கும் தவறு. அதற்கடுத்து அந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் பெயர் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க. அந்த குழந்தை பிறந்த தேதி 16/6/2004, 7/6/12/3, 8/2/04, 1/2/1/2/4, 3/3/3/2/3/3/3 6 3/3 6 6 9 6/6/12/3 6 9 9னா செவ்வாய். இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்தை தொடர்பு கொண்டு 8ஆம் இட தொடக்கப்பள்ளி தொடர்பு கொண்டு செவ்வாய் நீச்சமாக இருக்கிறார். அப்போ தேதியோட ஹீப்ரு பிரமிடு என்னும் தவறாக இருக்குது. அந்த கிரகமும் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நீச்சமாக இருக்கிறார். அதற்கடுத்து பிறந்த தேதி பிறவி என்ன அர்த்தம்? பிறவி என்னை பொறுத்த வரைக்கும் 16 மிகப்பெரிய உச்சத்துக்கு போய் விபரீதமான முறையில் கீழே அடி பாதாளத்துக்கு விழக்கூடிய ஒரு எண், தவறான எண். பிறவி எண் 16. கூட்டுத்தொகை எண் 7 7 6 13 15 15 4 19. அப்போ 1. சூரியன் பிறந்த எண் பார்த்துட்டிங்கன்னா 7. கூட்டுத்தொகை எண் விதி எண் 1. பிறந்த கிழமை, அவர் பிறந்த கிழமை புதன்கிழமை, புதன்கிழமை 5. எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா 8 8 5 13. அவர் இறந்த தேதி 13ஆம் தேதி இறந்தார். இது தொழில் என்னன்னு சொல்லுவோம். தொழில் செய்யக்கூடிய இடத்துல பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களோட வெளியே போயிட்டு வரும்போது விபரீதமான முறையில் இறந்துட்டார். இந்த 13ஆம் எண் சித்திரத்தை காண்பிக்கிறோம். அப்போ ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் இறப்பு அப்படிங்கிற விஷயத்த பிரபஞ்சம் தனக்குள்ளே மறைச்சி தான் வச்சுருக்கிறோம். எல்லாத்துக்கும் மேலே உபய லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 7 11 கூடிய தசா புத்தி அந்தரங்கள் தொடர்பு கொண்டால் தான் மரணமே வரும். அப்போ உபய லக்னத்தில் பிறந்த இந்த குழந்தைக்கு
ஏழுக்குடைய புதன் அஸ்தங்க தோஷம் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் புத்திநாதனாக இருந்தார். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 11 நபராக இருந்து பிராணநாதனாக இருந்தார். அப்போ 7, 11 சம்மந்தப்படக்கூடிய நாளில் அது கோச்சாரத்திலையும் அந்த புதனும் சுக்கிரனும் எல்லாமே கெட்டு போயிருந்தால் மட்டும்தான் விபரீத மரணம் ஏற்பட்டது. அப்போ ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் பிறக்கும் போது பார்க்குற பார்வைக்கு ஒரு ஜாதகம் சிறப்பாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கூட நவாம்சத்தையும் ஒப்பிட்டு பார்க்கணும். நவாம்சத்தில் சனி நீச்சமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். 2வது 6 8 கிரகங்கள் சுக்கிரன் மற்றும் சந்திரன் 2 பேருமே புதனோட வீட்டில் சேர்ந்துருக்கிறது தெரியும். அப்போ 6, 8 தொடர்பு ஒரு மனிதனுக்கு ஏற்படும் பொழுது அவயோக தசைகள் நடந்தால் மட்டும்தான் விபரீதமான முறையில் மாரகம் ஏற்படும். ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பாருங்கள், ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.